ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரியம் உபாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசைங்காரு பணிவான நமஸ்காரங்கள். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம்னு சொன்னால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, சனி கும்பத்தில், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார். கடக ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார். 4 ராசி போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா, ஏகாதசி வருது 2ஆம் தேதி அன்னைக்கு, 2/7/2024 அன்னைக்கு ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா. கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்த நாள் ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் துவாதசி வருது. இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் வருது. சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு, நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை. அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட பிரதமை. இந்த வாரத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா, திருத்தியை, சதுர்த்தி அண்டு அமாவாசை, இந்த 3 திதிகளும் வந்துடுறது. எப்படி வருது அப்படின்னா, 4ஆம் தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ப நாள், அதாவது ஒரு நாழிகை 2 நாழிகை தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது சதுர்த்தி பார்த்தேன்னா, சதுர்த்தசி பார்த்தேன்னா, திரையோதசி, சதுர்த்தசி பார்த்தேனால் 14ஆம் நாள், அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி பார்த்தேனால் 54 நாழிகை 35 வினாழிகை இருக்குது. அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சுடுறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சு விடுறது. அதனால் 3 திதி வர்றது இந்த நாளில். நம்மளுக்கு பார்த்தேனால் திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கணக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை 60 நாழிகைன்னு சொல்லி, இந்த 60 நாழிகையில் 3 திதிகள் வந்ததே ஆனால் அது அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான். அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே. ஆனால் கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, அது தவிர தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும் பொழுது மதி கெடக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரலும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகளில் ஈடுபடுறது, அது தவிர வாயில் ஏதாவது பேசிடுறது, அது தவிர யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, தன்னை நம்பி அவரை குடும்பம்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துடுத்தே ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு ஒரு 2 பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாட்டி துவாதசி வேற வருது, அதனால கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும்.
சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் ராசி சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து, உங்களுடைய ஏற்ற காலங்கள், இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள், அதற்கு உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா கொடுக்க முடியும் என்னால். அதற்கு உண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன? கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துலையும் 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 11ஆம் இடத்துல இருக்கிறது புத பகவான் எல்லா விஷயங்களிலும் பார்த்தாலேயானால் நீங்கள் நினைத்த காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய வேலை, தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதுசாக இன்டர்வியூ போய் இவ்வளோ நாளாக வேலையில் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், மாற்று சமூகத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 8ஆம் அதிபதி மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம், 8ஆம் அதிபதி வலுப்பெற்று போயிருந்து மறையக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷம். 2ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, அதிகமான அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு அதாவது 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் போகிறார். முதல்ல ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டம காலமாக அமையிறது. மேஷ ராசியில் போய் செவ்வாயோட மேஷ ராசியில் சம்பந்தம் ஆகிறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சந்திராஷ்டம காலம்ன்றதுனால இந்த வீடு விற்கிறது, வாங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களில் பொறுமையை காக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம் 2ஆம் தேதி மதியம் 12:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிற சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குரு சந்திர யோகம் அமையிறதுன்றது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாட்டில் எந்த யூனிவர்சிட்டியில் போகணும்னு நினச்சிட்டு இருக்காலோ அது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம். மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 10ஆம் இடத்துல 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரலும் வருகிறார். 4ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி இரவு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சுக்கிரனும் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். பரிவர்த்தனை யோகம் அமையிறது. அதாவது சந்திரனுக்கும் புதனுக்கும் பரிவர்த்தனை யோகம். 9ஆம் அதிபதி அதாவது 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதீத விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஆட்சி பெற்ற புத பகவான் இருக்கிறதுனால தொழிலில் திடீர் பணவரவு வரும். திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் சொந்த தொழில் செய்கிறவர், கவிஞர்கள், கலைஞர்கள், கட்டுரை எழுதுகிறவங்க, பாடலாசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும்.
நாடக வச்சு நடத்துகிறவங்க, அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். நூலகங்கள் வச்சு நடத்துகிறவங்க, பேப்பர் போடுறவங்க, பேப்பர் ப்ரெஸ் மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். கணிதம் சம்பந்தப்பட்ட, அதை தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா, அதை தவிர அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இது பண்ணுறவா, ஆடிட்டர்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும். ஆட்சி பெற்ற சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். புத பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால செய்யும் தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தமாக இந்த வாரம் பார்த்தலையானால் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியா ராசிக்காரர்களுக்கு துர்க்கை அம்மனை போய் வணங்கும், பெண் தேவதையை போய் வணங்கும், துர்க்கை அம்மனை போய் வணங்குங்க. அதை தவிர ஒரு சாமந்தி மாலை போட்டு வாங்கும். சாமந்தி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பச்சை பயிறு தானம் கொடுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பச்சை பயிறு தானம் கொடுக்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.